குக் வித் கோமாளியில் சமைக்கப்பட்ட ஒரு உணவில் கரப்பான்பூச்சி இருந்ததை பார்த்து பொதுமக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவில் அப்படி சேஃப்டி இல்லாமலா சமைப்பாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இதுக்கு சமுக்தா அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. நாங்கள் சமைச்சப்ப அங்கே நல்ல உணவாக தான் இருந்தது. பட் சமைச்சதுக்கு அப்புறம் அந்த உணவு வேற ஒரு ஸ்டூடியோவுக்கு கொண்டு போகப்படும். அந்த ஸ்டூடியோவில் தான் இப்படி நடந்திருக்கு. இதுக்காக நானே வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பொதுமக்கள் சும்மா விடலை, ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. குக் வித் கோமாளி ஆரம்பிச்சப்ப மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அது ஒரு ஃபன்னாகவும் இருந்தது. அண்டு அதில் நிறைய சமைக்கிற விதமாகவும் எல்லாருக்கும் கற்றுக்கிற விதமாக இருந்தது. நிறைய டிஷ்ஷஸ் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்படி இருக்க மத்தியில் அந்த வித் கோமாளிலேருந்து வெங்கடேஷ் பட் சடனாக வெளியேறினார். அதுக்கு நிறைய ரீசன் சொன்னார் அவர். பட் மக்கள் மத்தியில் இவருக்கு அங்கே சரியாக மரியாதை கிடைக்கல அண்ட் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, அதனால தான் விஜய் டிவிலேருந்து வெளியேறாரு அப்படின்னு சொன்னாங்க. வெங்கடேஷ் பட் அதுக்கப்புறம் சன் டிவியில் போய் சேர்ந்துட்டாரு. சன் டிவியில் குக் வித் கோமாளி மாதிரியே ஒரு ஷோ உருவாக்குனாங்க. அந்த ஷோ குக் வித் கோமாளியை தாண்டி செம்ம டாப்பில் போயிட்டு இருந்தது. இப்போ குக் வித் கோமாளியும் நிறைய இடத்துல போர் அடிக்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மக்கள் மத்தியில் அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அதில் வர கண்டஸ்டன்ட் அப்படி அண்ட் ஜட்ஜஸ் இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எபிசோடில் ஒரு உணவில் கரப்பான்பூச்சி இருந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது ரியாலிட்டி ஷோவில் இப்படிலாம் நடக்குமா, இதே மாதிரி நீங்கள் ஹோட்டலில் நீங்களாம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வெங்கடேஷ் பட் ரிப்ளை கொடுத்துருக்காரு. இந்த ஷோவில் நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்கும், அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான திடுக்கிடும் தகவல்களை அவர் ரிலீஸ் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருமே இன்னும் அந்த ஷோவை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.